Yes, children. Last week what we studied? Yes, our first lesson, food. Last week we studied about food. In this lesson, we have studied what is food. Okay, the definition of food. What are the classification of food? And then different nutrients in our food. What are the food habits and the like that. Okay, now this week we are going to learn about what are the nutrients in our food. What are the different types of food like cereals, pulses, fats, okay, like that. What are the different kinds of food? Okay, shall we see? Yes, children, come, let's go. Yes, children, first we will see what are the kinds of food. Okay, என்னென்ன kinds of food இருக்கு அப்படின்னு பார்த்தா cereals, pulses, oil, coffee and tea, like that. First we see cereals. Okay, சிறு தானியங்கள் தான் cereals சொல்றோம். இந்த cerealsனால என்னன்னா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா தானியங்கள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஓகே, நம்ம உடம்போட வளர்ச்சிக்கு க்ரோக்கு இந்த சீரியல்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஓகே, இது கார்போஹைட்ரேட் வந்துட்டு இதில் ரிச்சாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்னென்னலாம் சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தா ரைஸ் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அரிசி. அடுத்து பேர்ல் மில்லட். பேர்ல் மில்லட் அப்படின்றது கம்பு, கம்பங்கூழ், கேவர்கூழ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளோட பாட்டி தாத்தா ஊரில் கிராமங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கார்ன், மக்காச்சோளம். இது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாப்பிடவும் செஞ்சுருப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபிங்கர் மில்லட், கேழ்வரகு, அதாவது ராகி சொல்கிறோம்ல, ராகி தோசா, ராகி புட்டு, ராகி சேமியா, அது மாதிரி நிறைய இப்போ ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு. இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, ரொம்ப இந்த சீரியல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த், கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரக்கூடியது. ஓகே, இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் பல்சஸ். பல்சஸ் அப்படின்றது பயறு வகைகள். ஓகே, பெரிய பெரிய பருப்பு வகைகள். என்னென்னலாம் பல்சஸ்? ரெட் கிட்னி பீன்ஸ், அதாவது சிவப்பு காராமணி அப்படின்னு தமிழில் சொல்வோம். ஓகே, இதுக்கு பேர் ரெட் கிட்னி பீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கவுபீஸ், காராமணி. இந்த பயிர் வகையெல்லாம் நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும். டபுள் பீன்ஸ், இரட்டை பீன்ஸ் அப்படின்ற இந்த விதை. பீஸ், அதாவது பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, இந்த பீஸ், இதெல்லாமே பல்சஸ். இதுவும் நமக்கு கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்கள். புரோட்டீனும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த பயிர் வகைகளில் புரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்ப்ரவுட்டட் பல்சஸ், அதாவது இந்த முளைக்கட்டிய தானியங்கள், இது எல்லாமே நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய புரோட்டீன் நமக்கு இருக்குது. ஓகே, அதனால இந்த பயிர் வகைகளை வேக வச்சு சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிடணும். எப்படி என்ன பண்ணணும், இந்த பல்சஸ் எல்லாத்தையும் ஒன் டே ஃபுல்லாக வாட்டரில் நல்லா ஊற வச்சிடணும். காலைல மார்னிங்கே ஊற வச்சுறீங்க அப்படின்னா நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் துணியிலையோ இல்லை ஒரு காட்டன் துணியில் என்ன பண்ணணும், நல்லா இறுக்கி கட்டி வச்சிடணும். ஓகே, தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் இல்லையா, அந்த ஈரப்பதத்துலேயும் அந்த இருட்டு, அந்த காற்றோட்டம் போக முடியாமல் அந்த இதுலையும் என்ன பண்ணுன்னா இந்த தானியங்கள் வந்துட்டு முளைவிட ஆரம்பிக்கும், அதாவது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்படி க்ரோ ஆகி வர அந்த முளை கட்டிய தானியம் கொஞ்சோண்டு வெள்ளை கலராக வருது இல்லையா, அந்த விளைஞ்சு வரதுல தான் அவ்வளோ புரோட்டீன் சத்து இருக்கான். ஓகே, அது மாதிரி இந்த பல்சஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி, கொண்டக்கடலை, இந்த மாதிரி நிறைய பல்சஸ் இருக்குது. நமக்கு தட்டைப்பயிர், பச்சை பயிரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ரெட் கிராம், கிரீன் கிராம், பீஸ், சன்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த முளைக்கட்டி சாப்பிடலாம். ஸ்ப்ரவுட்டட் பல்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெத்தடில் சாப்பிடும் போது நமக்கு இன்னும் ப்ரோட்டீன் சத்து நம்ம உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் திங் பார்த்தா ஆயில்ஸ். ஆயில் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்லேருந்து தான், தாவரங்கள்லேருந்து தான் நமக்கு இந்த ஆயில்ஸ் கிடைக்குது. சீட்ஸ் அண்ட் நட்ஸ் கிவ்ஸ் அஸ் ஆயில். வி யூஸ் ஆயில் டு குக். சீட்ஸ், விதைகள். ஓகே, விதைகளும் அந்த நட்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஆயில் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ஆயில் எடுத்தால் தேங்காயிலிருந்து கிடைக்குது. கிரவுண்ட்நட் ஆயில், கடலை, நிலக்கடலை சொல்கிறோம்ல, அதிலிருந்து செக்கில் ஆட்டி நமக்கு ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சன்ஃப்ளவர் ஆயில், செசமி அப்படின்றது நல்லெண்ணெய், எள்ளு இருக்குல்ல, அந்த எள்ளுலேருந்து எடுக்கிற ஆயில். இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில், பாமாலின் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதோட இந்த செசமி ஆயில் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிரவுண்ட்நட் ஆயில்லாம். ஓகே, நெக்ஸ்ட் காஃபி அண்ட் டீ. Coffee and tea also kind of food.
நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் பிளான்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. காஃபி பிளான்ட், டீ பிளான்ட்னு இதுக்குன்னே ஒரு தோட்டம் மாதிரி குளிர் பிரதேசங்களில் வளர்ப்பாங்க. இந்த ஊட்டி எஸ்டேட்லாம் சொல்லுவாங்கள்ல, ஊட்டி, கோயம்புத்தூர் இது மாதிரி எஸ்டேட்டில் இந்த டீ காஃபி பிளான்ட்ஸ்லாம் க்ரோ பண்ணுவாங்க. ஓகே, these are all some kinds of food. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ் சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஜாகரி அண்ட் சுகர். ஜாகரி அப்படின்றது வெல்லம். ஓகே, இதுவும் நமக்கு பிளான்ட்ல இருந்து தான் கிடைக்குது. என்ன பிளான்ட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த பாம் ஜாகரி, இந்த கருப்பட்டி இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் பாம் ட்ரீ, பனை மரத்துல இருந்து. இந்த பனங்கல்கண்டு நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது அம்மா பாலில் போட்டு கொடுப்பாங்க பனங்கல்கண்டு. இது நமக்கு பாம் ட்ரீலேருந்து கிடைக்குது. நம்ம நார்மல் சுகர் அண்ட் ஜாகரி, வெல்லமும் சர்க்கரையும் சுகர் கேன், கரும்புலேருந்து கிடைக்குது. இந்த ஒயிட் கலர் சுகரோட, சர்க்கரையோட நமக்கு இந்த பாம் ட்ரீலேருந்து கிடைக்கிற பனம் கல்கண்டு சொல்கிறோம்ல, கருப்பட்டி, பனம் கல்கண்டு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. ஓகே, இந்த ஒயிட் சுகரில் கூட கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் ஆகும். அது வந்துட்டு ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அந்த கரும்பு சக்கையிலேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, வெல்லம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை விடவும் எது பெட்டர் அப்படின்னும் போது பார்த்தா இந்த பாம் ஜாகரி, பனம் கல்கண்டு, கருப்பட்டி அப்படின்றது ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹெல்தி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் அப்படின்றது நம்ம ஃபுட்டுக்கு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறது. ஃபுட்டு வந்துட்டு நமக்கு நம்ம வாசனையாக இருந்தால் பிரியாணி செய்கிறாங்க, எக் ரைஸ் செய்கிறாங்கன்னா நம்ம அந்த வாசனையே நமக்கு ரொம்ப பிடிச்சி தான் நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம்ல, அந்த ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் எக்ஸஸ் ஆக்குறது, அதிகப்படுத்துறது தான் இந்த ஸ்பைசஸ். என்னென்னலாம் ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தா கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, டர்மரிக், மஞ்சள் வந்துட்டு ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், அது கலரும் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சில்லிஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ளேவர் தான், காரம், அந்த கார்ப்பு சுவையை கொடுக்கும். சின்னமான் அப்படின்றது பட்டை, பிரியாணிலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதெல்லாம் சின்னமான். ஓகே, ஃபெனுக்ரீக், வெந்தயம் ஒரு ஃப்ளேவர் தான், ஸ்பைசஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் மஸ்டர்ட், கடுகு, க்ளோவ், லவங்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, க்ளோவ், கியூமன், சீரகம், இது எல்லாமே நமக்கு ஸ்பைசஸ், அதாவது வாசனையும் டேஸ்டும் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இதுவும் நமக்கு பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் கிரீன்ஸ். வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், இது எல்லாமே நமக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் தென் ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, தினமும் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ், ஏதாவது ஒரு கிரீன்ஸ், கீரை வகைகளை நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஒரு ஃப்ரூட். ஓகே, எல்லா காய்கறிகளும், எந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணாமல் டெய்லி ஒரு வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு கிரீன்ஸ், இந்த டைப்ஸை நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியும். ஓகே, ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த கிவன் வேர்ட்ஸ் அண்ட் நேம் த பிக்சர்ஸ். ஓகே, கிரீன்ஸ் அப்படின்னா கீரை வகைகள். இப்போ இந்த பாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், கிரீன்ஸை சர்க்கிள் பண்ணி அதோட மேட்ச் பண்ணணும். ஓகே, கிரீன்ஸ் எங்க இருக்கு? எஸ், ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் காஃபி பீன் அப்படிங்கிற சர்க்கிள் பண்ணியிருக்காங்களா பென்சில்ல? எஸ், இந்த காஃபி பீன் சர்க்கிள் பண்ணி அதை மேட்ச் பண்ணணும். ஓகே, சுகர் அப்படின்றது இங்க பென்சில்ல சர்க்கிள் பண்ணியிருக்காங்களா? எஸ், இந்த சுகரை சர்க்கிள் பண்ணி சுகரோட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பீஸ் மேட்ச் சர்க்கிள் பண்ணணும். இங்க இருக்கா பீஸ், சர்க்கிள் பண்ணி பீஸ் எங்க இருக்கு மேட்ச் பண்ணணும். டீ லீவ்ஸ் அப்படின்றது எங்க இருக்கு? எஸ், ஹியர். ஓகே, டீ லீவ்ஸ் சர்க்கிள் பண்ணி டீ லீவ்ஸோட என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ராகி எங்க இருக்கு? எஸ், RAGI எங்க இருக்குன்னு பார்க்கணும். ராகி. ஓகே, வேர் இட் இஸ்? ஹியர். இங்க பென்சில்ல இருக்கா? இந்த ராகியை சர்க்கிள் பண்ணி ராகியோட மேட்ச் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொருனையும் நீங்க உங்க புக்ல எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. ஓகே, எஸ் சில்ட்ரன். நெக்ஸ்ட் இப்போ பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு இவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைச்சிச்சு, அவ்வளோ நியூட்ரியன்ஸ் கிடைச்சிச்சு. நிறைய நியூட்ரியன்ட், கார்போஹைட்ரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின், மினரல், அதெல்லாம் என்னென்ன ஃபுட்டில் இருக்குது. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தோம் இல்லையா? சீரியல்ஸ், பல்சஸ், ஃபேட்ஸ், ஆயில்ஸ், இது மாதிரி நிறைய பொருட்கள் பார்த்தோம். இப்போ பிளான்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃபுட் கொடுக்குதா அப்படின்னா, அனிமல்ஸ் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் ஃபுட்.
ஓகே, அனிமல்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்னென்ன ஃபுட்லாம் கிடைக்குது? we get meat, milk and egg from animals. ஓகே, மீட் இறைச்சி சாப்பிட்றோம் இல்லையா, சிக்கன் மட்டன் இதில் ஃப்ளஷ்லாம் சாப்பிட்றோம்ல, இது மில்க் பால் நமக்கு அனிமல்லேருந்து தானே கிடைக்குது. கவ் ஆர் பஃபலோலேருந்து நமக்கு மில்க் கிடைக்குது. எக்ஸ் ஓகே, முட்டைகள் கிடைக்குதா, கோழி வாத்து இது மாதிரி பேர்ட்ஸ் கிட்ட இருந்து முட்டைகள் கிடைக்குது. அப்போ அனிமல்ஸ் கிட்ட இருந்தும் நமக்கு ஃபுட் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் we get crab, prawn and wide variety of fishes from water bodies. ஓகே, ஏரி குளம் ஆறு கடல்கள் மூலமாகவும் இந்த வாட்டர்லேருந்து நமக்கு நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். என்னென்ன? கிராப் அப்படின்னா நண்டு, ப்ரான் இறால் சொல்லுவாங்கள்ல, ராட்டு அதுதான் ப்ரான். அடுத்து ஃபிஷ்ஷஸ்லாம் நமக்கு கைண்ட் ஆஃப் ஹெல்தி ஃபுட் தான். ஹெல்தி ஃபுட்னா ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு அதில் இருக்க ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஐசைட்க்கு பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்போ கேரட் சாப்பிட்றது மூலமாக நமக்கு விட்டமின் ஏ இருக்குது. கேரட் சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு படிக்கிறோம்ல. அது மாதிரி ஒவ்வொரு கிரீன்ஸ்க்கும் ஒவ்வொரு சீரியல்ஸ் ஒவ்வொரு பல்சஸ்க்கும் அதுக்கான நியூட்ரியன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். தெர் ஆர் 6 kinds of nutrients: கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்ஸ், மினரல், இது மாதிரி நிறைய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃபுட்லையும் நிறைய இருக்கு. ஓகே, அண்ட் தென் வி கெட் ஹனி ஃப்ரம் ஹனி பீ. தேன் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட மெடிசன்ல சரி டெய்லி லைஃப்லையும் தேன் வந்துட்டு தினமும் எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும். ஓகே, ஸோ வி கெட் ஹனி ஃப்ரம் ஹனி பீ. தேனீக்கள் இருக்குல்ல, அதுல இருந்து தான் நமக்கு தேன் கிடைக்குது. நெக்ஸ்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இந்த மில்க் வந்துட்டு நமக்கு கவ் ஆர் பஃபலோ இந்த மாதிரி அனிமல்ல இருந்து கிடைக்குதுன்னு படிச்சிட்டோம். இப்போ அதுல இருந்து நமக்கு என்னென்னலாம் மில்க் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா வி கெட் கர்ட், பட்டர், கீ, பன்னீர் அண்ட் சீஸ். இது எல்லாமே நமக்கு மில்க்ல இருந்து தான் கிடைக்குது. இட்ஸ் ஹேவிங் மில்க் ஆர் மில்க் ப்ராடக்ட்ஸ் எவ்ரிடே கீப்ஸ் அஸ் ஹெல்தி. நம்ம டெய்லி பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா மில்க்ல 6 kind of nutrientsல 4 or 5 kinds of nutrients மில்க்ல இருக்கு. ஓகே, அப்போ எல்லா நியூட்ரியன்ஸும் அதில் இருக்கனால டெய்லி ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறது நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோம். ஓகேவா? எஸ் சில்ட்ரன். ஓகே, இப்போ என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு? ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் நமக்கு என்னென்ன பிளான்ட்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து சீ ஃபுட்லேருந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் பார்த்தோமா? இப்போ இதில் ஹெல்தி ஃபுட்னா என்ன, ஜங்க் ஃபுட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஹெல்தி ஃபுட் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், நம்மளோட க்ரோ எனர்ஜி அதுக்கெலாம் யூஸ் ஆகுறது, பாடி பில்டிங் ஃபுட் இதுக்கெலாம் யூஸ் ஆகுறது தான் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஜங்க் ஃபுட் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது, வியாதியை உண்டு பண்ணலாம், நம்மளோட உடம்ப ஹார்ம்னஸ் ஆக்கலாம், ஸ்ட்ராங்காக இல்லாமல் வச்சுக்கலாம். ஓகே, அன்ஹெல்தி, இதுதான் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹெல்தி ஃபுட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தா நம்ம இது வரைக்கும் படித்தோம் இல்லையா, சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில்ஸ், ஓகே, கிரவுண்ட்நட் ஆயில், இது மாதிரியான ஹெல்தியான ஃபுட் பிளான்ட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற கிரீன்ஸாக இருக்கலாம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் நமக்கு ஹெல்தி ஃபுட். இப்போ ஜங்க் ஃபுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீட்சா, பர்கர் இது மாதிரி ஃபுட் எல்லாமே ஜங்க் ஃபுட். ஓகே, எண்ணெயில் அதிகமாக பொரிச்சு எடுக்கிற ஃபுட், இது மாதிரியான ஃபுட், ஐஸ்கிரீம்ஸ், அது மாதிரிலாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஜங்க் ஃபுட்னால நமக்கு என்னென்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா they makes us put on weight and cause harm to our body. they are called junk food. ஓகே, ஜங்க் ஃபுட்னால நம்ம உடம்புக்கு அன்ஹெல்தி தான், தேவையில்லாத வியாதிகள் தான் வர ஆரம்பிக்கும். henceforth we will eat healthy food. நம்ம ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். டெய்லி 1 vegetable, 1 greens, 1 fruits அப்படின்னு நம்மளோட ஃபுட்டில் என்னவா இருக்கணும், எல்லா இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்க மாதிரியான ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடணும். ஓகே, எஸ் சில்ட்ரன். Yes children, that's it for today's lesson. Okay, our first lesson in second term, our first lesson food. இந்த food அப்படின்ற லெசனில் நம்ம என்னென்னலாம் படித்தோம்? What is food? What are the kinds of food? Okay, என்னென்னலாம் ஃபுட்டோட கைண்ட்ஸ் என்ன அப்படின்றது படித்தோம். For varieties of food படித்தோம். Then healthy foodனா என்ன, junk foodனா என்ன அப்படின்றதோட டிஃப்ரென்ஸ்லாம் படித்தோம். Okay, that's all for this lesson. Okay குட்டீஸ், bye bye, thank you.